லக்கியை எமோஷனல் கேமா யூஸ் பண்ணி லக்ஷ்மியை இந்த வீட்டை விட்டே நான் துரத்திடுறேன். இப்ப லக்கி தான் எனக்கு இருக்கிற பிரம்மாஸ்திரம். ஏதோ ஒண்ணு சீக்கிரமா பண்ணு. லேட் பண்ணா அந்த லக்ஷ்மி ஏறி நம்ம தலையிலேயே உட்காந்துருவா. அதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. லக்ஷ்மியோட கதையை நான் பாத்துக்கிறேன். நீ அந்த பொக்லைன் டிரைவரை பத்தி நல்லா விசாரி. அவன் இன்னும் ஸ்டேஷன்ல தான் இருக்கான். அவனை பார்க்கணும்னு எங்க அங்கிள் ஸ்டேஷனை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. என் அங்கிள் கிட்ட அவன் வாயை திறந்தான்னா நாம வசமா மாட்டிப்போம். மாட்டிக்க போறது நீதான், நான் இல்ல. டோன்ட் வரி. அவனை சீக்கிரம் வர வச்சு அண்டர் கிரவுண்டுக்கு அனுப்பிடுற. அம்மா எப்படி இருப்பாங்க? எங்க இருப்பாங்க? அந்த கேள்வியை கேட்காதன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல லக்கி. இவளோட அம்மா அப்பா யாருன்னு லக்கி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அப்பா. ஆமாப்பா, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ப்ளீஸ். என்னை யார்கிட்ட இருந்து உங்க கையில வாங்கிக்கிட்டீங்க? நான் தான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்லம்மா. மறுபடியும் உங்க அம்மா எதுக்கு? சும்மாதான் தெரிஞ்சுக்கணும் போல இருக்குப்பா. ப்ளீஸ் யாருன்னு சொல்லுங்கப்பா. பாஸ்கர் அங்கிள் இருக்காருல்ல, அவர் வீட்டில் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க பொண்ணுதான் நீ. அம்மா என்ன எதுக்காக விட்டுட்டு போயிட்டாங்கப்பா? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? கெட்டவங்களா? ஆஹா, இல்லம்மா, அவங்க தேவதை. அதனாலதான் எனக்கு உன்னை வரமா கொடுத்துருக்காங்க. நீ என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் என் கஷ்டங்கள் வேதனை எல்லாமே மறந்துருச்சு. மறுபடியும் மனுஷன் ஆயிட்டேன். உன்னோட சேர்ந்து அடிக்கடி எனக்கும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா தேவதை வரங்கள் தருவாங்களே தவிர கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஏய், கையில என்னடா மறைச்சு வச்சிருக்க? ஒன்றும் இல்லை மாம். கையில என்ன இருக்குன்னு காமி. பின்னாடி என்னடா மறைச்சிருக்க? எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல மாம். நீ காமிடா. கை முன்னாடி காட்டுறா. மாம், இது எக்ஸசைஸ் மாம். இப்படி பண்ணா கை வலி போயிடும், நல்லா ரிலீஃபா இருக்கும்னு என்னோட பிசியோதெரபிஸ்ட் சொன்னாரு. விவேக் என்ன எதுவும் இருக்குன்னு இல்ல காட்டு. மாம், எதுவும் இல்ல. ஏய் விவேக், காட்ட சொல்றேன்ல. எதுவும் இல்ல மாம். நான் தான் சொல்றேன்ல மாம். விவேக் என்ன எதுவும் இருக்குன்னு இல்ல காட்டு. மாம், எதுவும் இல்ல. ஏய் விவேக், காட்ட சொல்றேன்ல. எதுவும் இல்ல மாம். நான் தான் சொல்றேன்ல மாம். என்னடா மறைச்சு ஒண்ணும் இல்ல வச்சிருக்க? மாம், முதல்ல இது just காமி. exercise தான். சொல்றத கேளு. மாம் மாம், இங்க பாரு, என் கையில எதுவும் இல்ல மரியாதையா மாம். காட்டு. ஏன் மேலே உனக்கு டவுட்டா மாம்? என்னையே சந்தேகப்படுறியா? பாரு, என் கையில என்ன இருக்கு பாரு. பின்ன எதுக்காக ஏதோ மறைச்ச மாதிரி கைய பின்னாடி வச்சுக்கிட்ட? நான் தான் சொன்னல, அது எக்ஸசைஸ்னு. சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். இவன் என்ன மல்லிகைப்பூ ஏன் மேல தூக்கி போட்டுட்டு போறான்? இப்ப என்ன பண்றது? லக்ஷ்மி கிட்ட கொடுத்தா இதை ஜானு கிட்ட கொடுத்துடுவா.
மனிஷா, போதும் மித்ரா, நான் எதை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ இத்தனை நாளா நான் அதை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உன்னோட மனசு மறுபடியும் அந்த லக்ஷ்மி பக்கம் தான் போயிட்டு இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல மனிஷா. நீ பார்த்தது எதுவும் உண்மை இல்ல. நீ லக்ஷ்மிக்கு பூ கொடுத்தது உண்மை இல்லைன்னு சொல்றியா? அது எதேச்சா நடந்தது, வேற எதுவும் இல்ல. சும்மா சமாளிக்காத மித்ரா. நீ என்ன இப்ப வரைக்கும் ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க. ஆ, அது விவேக் ஜானுக்காக கொண்டு வந்த மல்லிப்பூ, அவ்வளவுதான். அவன் சித்திக்கு பயந்து என் மேல தூக்கி போட்டான். அது என்ன பண்றதுன்னு தெரியாம நான் கேஷுவலா லக்ஷ்மி மேல தூக்கி போட்டேன். அப்படின்னா லக்ஷ்மி கிட்ட இருந்து அந்த பூவை வாங்கி விவேக் கிட்ட கொடுத்துரு. கொடுத்த பூவை திருப்பி வாங்குறது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா என்ன விட்டுரு. இப்ப என்ன மல்லிப்பூவை திருப்பி வாங்கணும், அவ்வளவுதானே? நான் போய் வாங்குறேன். என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஆ, ஆ, அத கொடு. எது? இதுக்கு முன்னாடி நான் உனக்கு கொடுத்தது. ஓ, மல்லிப்பூவா? அதான் கொடு. கொடுக்க மாட்டேன். அது உன் பூ கிடையாது. நீங்க எனக்கு கொடுத்ததால அது என்னோடது. அது என் தம்பி உன் தங்கச்சிக்கு கொண்டு வந்த பூ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க கையால கொடுத்தது நான் என் தலையில வச்சுக்கிட்டேன். அது எப்படி நீ வச்சுக்குவ? நீங்க பூ கொடுத்தது நான் வச்சுக்கிறதுக்காக தானே. இங்க பாருங்க, நீங்க கட்டின தாலியா இருந்தாலும் பூவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி, திருப்பி எல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க எனக்கு சொந்தம். நீங்க கொடுத்தது கூட எனக்கு சொந்தம் தான். பசங்க மேல தூங்கிட்டாங்க. நம்ம கீழே படுத்து தூங்கலாமா? உனக்கு அந்த அளவுக்குலாம் சீன் இல்ல. லக்கி, ஏய் லக்கி, லக்கி என்ன ஆச்சு? லக்கி, லக்கி கண்ணை தர. லக்கி, லக்கி. ஐயோ, உடம்பு எனக்கு இவ்வளவு சூடா இருக்கு. லக்கி, சடனா ஃபீவர் இப்படி வந்துச்சு. நைட் நல்லா தானே இருந்தா. லக்கி, லக்கி இங்க பாருமா. ஜானு, நீ போய் தண்ணியும் கிளாத்தும் எடுத்துட்டு வா. சரிங்கக்கா. நீ பிளான் பண்ணாமலேயே லக்கி உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கா மனிஷா. ஆமா ஆண்டி, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். நேத்து நல்லா இருந்த பொண்ணுக்கு இன்னைக்கு ஏன் ஜுரம் வந்ததுன்னு தெரியல. நேத்தும் லக்கிக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப டென்ஷனா இருந்தா.